வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு எசன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செல்லிங் இருக்க வாய்ப்பு தான் அதிகம். அதனால் இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன் கொடுத்துருந்தோம். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கு இடையில இந்த இடத்து வர்றப்போ மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துட்டு அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். நம்ம வந்து இங்கேருந்து உடைச்சாதான் அது மார்க்கெட் வந்து அந்த அப்சைடு போகிறது வாய்ப்பு வந்துருக்கும். ஏன்னா இந்த இடமே ஸ்ட்ராங்காக நடந்தேன். ஆனால் ஓப்பனை கொண்டு மேலே கொடுத்துட்டு திருப்பி இறக்கிட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியல. அதுலேருந்து ஃபால் ஆனது தான் நம்ம இந்த இடத்துல இங்கேருந்து ஃபால் ஆகிறது பார்த்தோம். ஆனால் இங்கேருந்து ஒரு ஃபால் இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் முடிகிறப்ப தான் இந்த லொக்கேஷனில் இருந்துச்சு. ஆனால் அதையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே பிரேக் பண்ணாலும் நம்ம செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட், இது வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இது கேப் அப் கொடுத்தனால நம்ம எதிர்பார்த்த டைரெக்ஷனில் இது மூவ் ஆகலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொடுத்த டைரெக்ஷன் கரெக்டு தான். ஆனால் ஓப்பனை பொறுத்தளவுக்கு அந்த கேப் அப் கொடுத்தனால ஆக்சுவலாக இங்கேருந்து மல்லை கட்டி இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் மூவ் வந்துருக்கும். எனக்கு கேப் அப்பில் கொடுத்தனால இறக்கி விட்டு முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கீழே வந்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு செட்டப் சொல்லியிருப்போம். இந்த இடம் வந்தால் செல்லிங் இருக்கும். இதையும் மீறி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல போனால் ஸ்ட்ரகல் ஆகும், இறங்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த லொக்கேஷனில் போனோம்னா மார்க்கெட் இறங்கினுச்சு. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். அதை ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்டானா இங்கேருந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேருந்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும்னு சொன்னோம். இதையும் பிரேக் பண்ணால் இந்த நோ ட்ரேடிங் சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து சொன்ன ஸ்டைல்லே நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் விடுமுறை. அதனால் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கோம். இப்போ வீக்லி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மொதல் வாரம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் அதுக்கு மொதல் வாரம் அந்த ரெட் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்கல் பண்ணி இந்த மார்க்கெட் வந்து போன வாரம் முடிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் சைடில் தான் போட்டுறாங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் போன வாரம் தலைப்பு கொடுத்துருந்தோம். அடுத்த வாரத்துக்கு பிறகு இறங்க வாய்ப்பே இல்லைங்க மாரி. ஆக்சுவலாக இந்த கேண்டில் எதிர்பார்த்தோம், அந்த கேண்டில் போட்டுறாங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அடுத்த இந்த இடத்துல போட்டாங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அப்படி பார்த்தோம்னா 22,950 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது தொட்டு தான் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் அடுத்த அப்சைடு. அதே சமயத்தில் இந்த லோவை பிரேக் பண்ண வச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் ஃபால்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,700 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது வீக்லி படி. சரி, ஓகே. டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த 22,700 அந்த 650 தான் சப்போர்ட்டாக இருக்குது. அதே போல் அப்சைடு திரும்புகிறா தான் இந்த கேண்டோட ஹை, அதாவது 22,650 பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,975 23,000 வச்சுப்போம். அந்த ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். நம்ம ஆக்சுவலாக வந்து டேயில் வேறு ஒரு டைப் போட்டிருந்தோம். இந்த மாதிரி இது பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ண வச்சதில் பிரேக் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி திரும்பினாலும் அடுத்தது மேஜர் லைன் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடம் வரணுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடம் தாண்டணும். அந்த இடம் தான் இந்த 23,000ங்கிறது. இது பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இப்போ பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தோட ஹையும் லோவும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம். நாளைக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் லீவு. திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,462, அடுத்து 22,558 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 22,676 இப்போ ரீசெண்டாக போன ஹை. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,314 அப்படிங்கிறது இது வீக்லியோட லோ. அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தா 22,245, அடுத்து 22,174. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே எல்லோ ஜோன் போட்டுருவோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கான செட்டப்பில் இந்த மாதிரி இருக்குது. இந்த எல்லோ ஜோனை போட்டுப்போம். இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பினா மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து வீக்லி க்ளோஸ் பண்ணாலே மார்க்கெட்டில்
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோன் இருந்தாலும் என்ன சொல்லணும்னா மறந்துட்டேன். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண முடியக்கூடாது. இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி ஏன்னா வீக்லி இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல பிரேக் பண்ணாலும் நம்ம தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மேலேயும் ஒரு எல்லோ ஜோன் செட்டப் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஹைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே நோ ட்ரேடிங் ஜோன் தான் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இது தொட்டால் செல்லிங் இருக்கும். அதாவது பையிங் இருக்கிறது செட்டப் இருக்குது, ரொம்ப தூரம் கிடையாது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் பையிங்கான செட்டப் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டோன்னா செல்லிங் கண்டினியூ பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போதைக்கு ஒரு பையிங் இருக்கிறதான ஒரு செட்டப் அமைப்பு தான் இருக்க ஒழிஞ்சு இந்த மார்க்கெட் ஃபுல்லாக பையிங் மாறிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. 23,000 சொல்லியிருப்போம் அந்த டே வீக்லியில். அது தாண்டினா தான் நம்ம ஃபுல்லாக பையிங் பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா கடந்த ஒரு 4 வாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை. வெறும் ஸ்பின்னிங் டாப்பு, டோஜி இந்தமாதிரி செட்டப் தான் போட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா போன தடவை போட்டால் பார்த்தீங்கன்னா ட்ராகன் பிளட் டோஜி இதை பொறுத்தவரை ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைடு போகும். லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலோ வாய்ப்பு. ஆனால் அந்தமாரி பிரேக் பண்ணல. லோ மட்டும் லேசாக பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டுருக்கு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போகும், லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே ஸ்டைலில் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த டோஜியோட லோவுக்கு கீழே லேசாக பிரேக் கொடுத்துருந்தாலும் இப்போ ட்ரெண்ட் லைன் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே பிரேக் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரெண்ட் லைனில் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் 2 சைடும் வாய்ப்பு தான். மறுபடியும் அதே செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாவோ இல்லை கேப்பாக பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் வந்து இந்த கோட்டுக்கு ட்ரெண்ட் லைன் அந்தாண்ட பக்கம் வந்துடும். அப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அவர் எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா டே படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச், இந்த ரெட் கேண்டோட ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், 50,000 அப்படிங்கிறது வந்து வீக்லி படி சொல்கிறேன். இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை தாண்டினா தான் அடுத்த புல்லிஸ் இருக்கும் வீக்லி படி. சரி, ஓகே, டே பார்ப்போம். சரி, இறங்குனா எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த செட்டப் தான் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த வாரத்தில் வந்து கிளியராக சப்போர்ட் எடுத்தால் மேலே க்ளோசிங் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு ஸ்டைல்லையும் அதில் போடலாம் வீக்லியை பொறுத்தளவுக்கு. இதுக்கு கீழே அப்படி பார்த்தோம்னா என்ன ப்ரைஸ் வரணும்னு கிட்டத்தட்ட 47,500 உடச்சிச்சுனா தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்த ஃபால் இருக்கும் வீக்லி படி. அப்படி இல்லாத பட்சத்தில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த 47,500 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி இந்த வீக்லி கோடு அப்படியே இருக்கட்டும், கொஞ்சோட மாடிஃபை பண்ணிக்கலாம். அது படி தான் கரெக்டாக சப்போர்ட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம எந்த ஒரு டைப் என்ன போட்டிருந்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். நேற்று தான் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்தோன்னா ஒரு மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் அந்த இடத்துல போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட்டு இப்போ இறங்கி க்ளோசிங்கில் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இது என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா ரைசிங்கில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் ட்ரெண்ட் லைன்லாம் சப்போர்ட் மேலேயும் போக முடியும், கீழேயும் போக முடியாமல் மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்த கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது மார்க்கெட் வந்து அப்சைடாக டவுன் சைடாங்கிறத கிளியராக இண்டிகேட் பண்ணுற செட்டப்பில் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று அடுத்த கேண்டில் போட்டால் இந்த இடத்துல போடும், அடுத்த இடத்துல போட்டாலே அதுக்கப்புறம் மேலே எங்கேயும் மூவ்மெண்ட்ஸ்க்கு இடமே கிடையாது. இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே டெட் ஸ்லோவாக இருக்கணும். இல்லைனா இந்த ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போகும், லோ பிரேக் பண்ணால் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் ஃபால் இருக்கும். நம்ம வீக்லி படி என்ன சொல்லியிருக்கோம், வீக்லி லோ பிரேக் பண்ணால் தான் இறங்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது 47,500 கீழே தான் நம்ம செல்லிங் சொல்லியிருக்கோம், இதுக்கு கீழே தான். அப்படி பார்த்தா இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 48,240, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 48,445, அதுக்கடுத்து 48,566. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 47,979 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா 47,849, அடுத்து 47,702. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இந்த மார்க்கெட் செட்டப்பே இருக்குது. இப்போ ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபால் இருக்கும். அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்ட் தேர்ட் சப்போர்ட் வரைக்குமே சப்போர்ட் இருக்குது வாய்ப்பு. இது பிரேக் பண்ணால் அடுத்து பெரிய ஃபால் இருக்கும். இதுக்கு கீழே அப்படியே பிரேக் ஆனால் ஃபுல்லாக பிரேக் ஆகிடுன்னு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து எல்லோ ஜோன் வச்சுப்போம். ஏன்னா கீழே ஃபேக் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுவும் வீக்லி படி நம்ம 47,500 வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதை பிரேக் பண்ணால் தான் வீக்லி படி இறங்க வாய்ப்பு. அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாலே வீக்கு தான் கிட்டத்தட்ட. அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே வீக்கு தான், மார்க்கெட்டை பொறுத்து இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு எல்லோ ஜோன் செட்டப் தான் இந்த இடத்துல நம்ம பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் தாண்டதுங்கிறது ஏன்னா இந்த இடத்துல ஒரு பையர் செல்லர் போட்டி நடக்கிறதுக்கான இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்குள்ளே ஒரு செட்டப் வச்சு பிரேக் நடக்குதா இல்லை கீழே ஃபால் ஆகுதாங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க். அதனால சொல்கிறேன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறது வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன் நம்ம போட்டுப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் மறைக்குதா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். புல்லி செட்டப் மாறுறதா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 50,000 தொடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் இருக்குது. இதுபடி பார்த்தாலும் அந்த வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகணும். அதை போல் பார்த்தோம்னா மேலேருந்து போட்டாலும் இதுவே 15 மினிட்ஸ் வச்சு போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இது பிரேக் பண்ணாலே இந்த இடத்து பிரேக் பண்ணுறதுன்னா வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.